இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய பாறை மற்றும் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பாறைனா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, மண் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, இது ரெண்டுமே பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த லெசன் முடிஞ்சிடும். சரிங்களா? சரி வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானதாகவே பார்ப்போம். ஓகேங்களா? முக்கியமானதாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கோளங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிமக்கோளம் மற்றும் உயிர்க்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நிலக்கோளத்தை பற்றி தான் நம்ம வந்து இந்த பாறை மண்ணை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நிலக்கோளத்தை பற்றி பார்ப்போம். புவியோட அந்த மேற்பரப்பில் அமைந்துள்ள குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த நிலக்கோளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கோளம் அப்படின்றது. ஓகேங்களா? அதாவது இது திடப்பாறைகள் மற்றும் திடமற்ற பொருட்களை கொண்டதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திடப்பொருளும் இருக்கும், திடமற்ற பொருளும் இருக்கும். நிலக்கோளம் அப்படின்றது இயல்பாகவே அப்படின்றது ஒரு பாறைக்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலக்கோளம் அப்படின்றது என்னது? அது ஒரு பாறைக்கோளம். அப்போ பாறையியல் அப்படின்னா நீங்கள் கேட்பாங்க. பாறையியல் அப்படின்றது புவி அமைப்பியல் ஒரு பிரிவு. ஓகேங்களா? புவி அமைப்பியலோட ஒரு பிரிவு பாறையியல் அப்படின்றது. ஓகேங்களா? இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது. அதாவது பாறையியல் அப்படின்ற கிரேக்க சொல்லுக்கு அது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பெட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெட்ரஸ் மற்றும் என்பது பாறைகளையும், லோக்கஸ் என்பது அதை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பெட்ராலஜி, பாறையை பற்றி படிக்கக்கூடியது. ஓகேங்களா? பாறைனா மீனிங் பார்த்தாச்சு. பாறைனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? பாறை அப்படின்றது திட கனிம பொருட்களால் புவியின் மேற்பரப்பில் மற்ற கோள்களில் உள்ளது போல் உருவானவையாகும். சரிங்களா? புவியோட மேலடுக்கில் இருக்கக்கூடிய அந்த கனிம பொருட்களால் உருவானது பாறை அப்படின்றது. ஓகேங்களா? புவியோட மேலோடு அதாவது நிலக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புவியோட மேலோடு பாறைகளால் உருவானது தான். புவியோட மேலோடு அப்படின்றது என்னது? பாறைகளால் உருவானது. பாறைகள்ன்றது ஒன்று அப்படி இல்லைன்னா மலை கனிம பொருட்களால் ஆனது. ஏன்னா கனிமங்கள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா பாறையில தான் நிறைய கனிம பொருட்கள் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இது ஒரு திடநிலையில் உள்ள ஒரு முக்கியமான இயற்கை வளம். திடநிலையில தான் இருக்கும் பாறை அப்படின்றது ஒரு முக்கியமான இயற்கை வளம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாறைகள் இயற்கையிலேயே கடின மற்றும் மென்தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா? கடின மற்றும் மென்தன்மை கொண்டதாக இருக்கும். மேற்பரப்பில் 2000 வகையிலான கனிம வகைகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. 2000 வகையிலான கனிம வளங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? புவி இதுல வந்து பொதுவாக புவி முழுவதும் 8 அடிப்படை கனிமங்கள் அது இது நோட் பண்ணிங்க. 8 அடிப்படை கனிமங்களை புவி மேலோட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பாறைகளை முன்னாடியே பார்த்தாச்சு. பாறைகள் அப்படின்றது கனிமங்கள் தனித்த கூறுகளாகவோ அல்லது கூட்டு கலவையாகவோ உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாறைகளோட வகைப்பாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 3 வகை இருக்கு. தோன்றக்கூடிய முறைகளில் தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மாற்று உருவ பாறைகள். இது 3 தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த தீப்பாறைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஏன்னா இதுதான் தாய்ப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள் அப்படின்னா மாற்றுருவ பாறைகள். ஓகேங்களா? இப்போ தீப்பாறைகள் அப்படின்றது புவியோட ஆழமான பகுதியிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த உருகிய பாறை குழம்பை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறைஞ்சி உருவானது தான். மேக்மா அப்படின்றது உறைஞ்சி உருவாகும். பாறை குழம்பு உறைஞ்சிச்சுன்னா தீப்பாறை அது. ஓகேங்களா? இப்பாறைகளிலிருந்து மற்ற பாறைகள் உருவாகுன்றதுனால இவற்றை முதன்மை பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா தாய்ப்பாறைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கணும். முதன்மை பாறை அப்படின்னா தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இக்னியஸ். இக்னியஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இக்னியஸ்னா தீன்னு அர்த்தம். ஓகேங்களா? இக்னியஸ்ன்றது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இக்னியஸ்னா தீ. இப்போ இந்த தீப்பாறைகளோட பண்புகள் இருக்கல. இந்த பாறைகள் தான் கடினத்தன்மை உடையவை. ஏன்னா தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லியாச்சு. கடினத்தன்மை உடையது, நீர் புகா தன்மை கொண்டது. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தாய்ப்பாறை நீர் புகா தன்மை கொண்டது. உயிரின படிம பொருட்கள் அந்த பாறைகளை இருக்காதுப்பா. இது நோட் பண்ணிக்கணும். ஏன்னா உயிரின படிம பாறைகள்லாம் இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு தீ குழம்பு தான். தீ குழம்பு உருகி உருவாகிறது தான். ஓகேங்களா? தீப்பாறைகள் எரிமலை செயல்பாடுகளோடு தொடர்பு, அதான் எரிமலை செயல்பாடுகளோடு தொடர்புடையது. ஏன்னா அப்படி தான் உருவாகுது. ஓகேங்களா? தீப்பாறைகளோட வகைகள் 2 இருக்கு. ஒன்று வெளிப்புற தீர்ப்பாறை, இன்னொன்று வந்து ஊடுருவிய தீப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வெளிப்புற தீர்ப்பாறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியோட அந்த உள்பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய அதன் மேல் வரும் செந்நீர உருகிய பாறை குழம்பு லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. பாறை குழம்பு புவியின் மேற்பரப்புக்கு வந்தவுடன் குளிர்ந்த பாறைகளாக மாறுகின்றன. இவ்வாறு புவி மேலோட்டின் மேற்பரப்பில் உருவாகும் பாறைகள் வெளிப்புற தீப்பாறைகள். ஓகேங்களா? அதாவது இது வந்து விரைவாக குளிர்வதால் மெல்லிலைகள் கண்ணாடி போன்ற தன்மை கொண்டதாக, அதாவது விரைவாக குளிர்வடையக்கூடியது. இது மட்டும் பண்ணி விரைவாக குளிர்வடையக்கூடிய தன்மை உடையது. எங்கே காணப்படுதுன்னா வடமேற்கு தீபகற்ப பகுதிகளில் காணப்படுது. கருங்கல் எக்ஸாம்பிள். கருங்கல் வகை பாறைகள் வெளிப்புற தீப்பாறைக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நோட் பண்ணுங்க. கருங்கல் மட்டும் நோட் பண்ணிங்க. ஏன்னா வெளிப்புற தீப்பாறை அப்படின்னா கருங்கல். நெக்ஸ்ட் ஊடுருவிய தீப்பாறை. ஊடுருவிய தீப்பாறை அப்படின்றது ஒரு பாறை குழம்பு புவி மேலோட்டிற்கு கீழே ஆழமான பகுதிகளில் உறைஞ்சு காணப்படக்கூடிய பாறைகள்
ஊடுருவ தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இவை மெதுவாக குளிர்வடைவதால படிகங்களாக உருவாகின்றன. ஓகேங்களா, இது வந்து மெதுவாக குளிர்வடைகிறதுனால படிகங்களாக மாறும், அதாவது கிறிஸ்டலாக மாறும். அதனால இதுக்கு கிறிஸ்டலிக் பாறைன்னு சொல்லுவாங்க. அதாவது படிகப்பாறை, கிறிஸ்டலிக் ராக்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க, படிகப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஊடுருவிய தீப்பாறையை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அடியாள பாறைகள் இல்லை பாதாள பாறைகள், இன்னொன்று இடையாள பாறைகள். ஓகேங்களா, அதான் அதிக ஆழத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது அடியாள பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துங்க. இப்போ அடியாள பாறைகள் புவி மேற்பரப்பிலிருந்து கீழே புவியின் குறைந்த ஆழத்தில் பாறை குழம்பு உறைவதால் உருவாகும் பாறைகள் இடையாள பாறைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ கிரானைட்டு, டயரைட்டு, எறும்புக்கல் இதெல்லாம் அடியாள பாறைகளுக்கு எக்ஸாம்பிள். டொலிரைட் அப்படின்றது இடையாள பாறைக்கு எக்ஸாம்பிள். இது நோட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. தீப்பாறைகளா? ஓகேங்களா, பாறைகளில் தீப்பாறைகளில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஊடுருவிய தீப்பாறை, இன்னொன்று வந்து வெளிப்புற தீப்பாறை. ஓகேங்களா, ஊடுருவிய தீப்பாறை, வெளிப்புற தீப்பாறை. ஊடுருவிய தீப்பாறை அப்படின்றது வெளிப்புற தீப்பாறைன்றது ஒன்றே தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஊடுருவிய தீப்பாறை 2ஆக பிரிச்சிருப்பாங்க, அடியாள பாறை, இடையாள பாறை. வெளிப்புற தீப்பாறைகள் கருங்கல் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அதான் இங்கே பார்த்துருப்போம் நம்ம கருங்கல். இது இடையாள பாறை, அடியாள பாறைன்னு பிரிச்சிருப்பாங்க தனித்தனியாக. அப்புறம் இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசுவியஸ், மவுண்ட் ஸ்ட்ரம்போலி, மவுண்ட் எட்னா ஹவாய் தீவுகளில் உள்ள மௌனாலோவா மற்றும் மோனாலாக்கியா இது எல்லாமே உலகின் முக்கியமான செயல்படும் எரிமைகள். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, இது எல்லாமே என்னது, ஒரு முக்கியமான செயல்படும் எரிமலைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிவு பாறைகள். செடிமன்றி அப்படின்ற சொல் செடிமன்றம் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு பேர் வந்து படிய வைத்தல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஏன்னா படிய வைத்தனால தான் உருவாகும் இந்த இது. ஓகேங்களா, ஸோ அதனால் அப்படி சொல்லுவாங்க. அந்த படிவு பாறைகள் அரிப்பு காரணிகளால் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட படிவுகள் நீண்ட காலமாக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இறுகியதால் படிவு பாறைகள் உருவாகின்றன. ஓகேங்களா, அதாவது காற்று நீர் பனியாறுகள்லாம் அரிச்சு உருவாகக்கூடியது தான் அந்த ஆறு. பல படிநிலைகளை கொண்டிருப்பதால் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடுக்கு பாறைகள்னு இன்னொரு பேர் இருக்குது. நிறைய படிநிலைகளாக உருவாகும் இது. ஓகேங்களா, ஸோ அதனால படிய வைக்கிறதுக்கு நிறைய காலங்கள் எடுத்துக்கும். அப்போ அதிகமான படிநிலைகளை கொண்டிருக்கிறதுனால அடுக்கு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த படிவு பாறைகள் அப்படின்றது நிலக்கரி, எண்ணெய், இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாக இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, படிவு பாறைகள்லேருந்து என்ன எடுக்கிறாங்க, இயற்கை வளங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, நிலக்கரி, எண்ணெய், இயற்கை வாயுலாம் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சரியா, அடுத்து படிவு பாறைகளோட பண்புகள். படிவு பாறைகளோட பண்புகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இது பல அடுக்குகளை கொண்டது, அதனால தான் அடுக்கு பாறைகள்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். பாறைகள் படிகங்கள் அற்ற பாறைகளாக உள்ளது. அதாவது என்ன இருக்காதுன்னா கிறிஸ்டலிக்காக இருக்காதுப்பா இது. ஏன்னா கிறிஸ்டலிக் ராஸ்ட் கிடையாது. ஏன்னா தீப்பாறைகள் தான் கிறிஸ்டலிக் நம்ம பார்த்துருப்போம். படிகங்கள் அற்ற பாறைகளாக இருக்கும். ஓகேங்களா, பாறைகளில் உயிரின படிமங்கள் காணப்படும். ஓகேங்களா, ஃபோசிலானா காணப்படும். சரிங்களா, உயிரின படிமங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிலக்கரி பெட்ரோலாம் உயிரின படிமங்கள் தானே. ஸோ அதெல்லாம் இந்த பாறைகள் எடுக்கிறனால இருக்குது. இதில் இப்பாறைகள் மென் தன்மையுடையதால் எளிதில் அரிப்புக்கு, ஏன்னா இந்த பாறைகள் வந்து அரிச்சு தான் வந்து உருவாகுது. ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா, உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து 3.9 பில்லியன் ஆண்டுகள் ஏன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரீன்லாந்தில் இருக்குது உலகின் மிக பழமையான படிவு பாறை, கிரீன்லாந்தில் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ படிவு பாறைகளோட வகைகள். படிவு பாறைகள் பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்குப்பா. ஒன்று உயிரின படிவு பாறைகள். எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணால் போதும். ஓகேங்களா, அதாவது விலங்கின தாவர படிவுகள் இறுகி தோன்றியது இது, அதனால தான் உயிரின படிமங்கள்னு சொல்கிறாங்க. சாக், பட்டுக்கள், டோலமைட்டு, சுண்ணாம்பு பாறைகள் இது எல்லாமே உயிரின படிவு பாறைகள். ஓகேங்களா, அடுத்து பௌதிக படிவு பாறை. பௌதிக படிவு பாறை அப்படின்னா தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாகக்கூடியது. ஓகேங்களா, அதாவது அரிக்கப்பட்டு கடத்தப்பட்டு உருவாகக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பௌதிக படிவு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பாறை இன்னொரு பாறையாக மாறி உருவாகும், அதுதான் வந்து பௌதிக படிவு பாறை. ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் வந்து மணற்பாறைகள், களிப்பாறை இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து ரசாயன படிவு பாறையை பொறுத்தளவு நம்ம ஜிப்சம் அப்படின்றது பாறைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஜிப்சம்ன்றது எக்ஸாம்பிள் தான். அப்புறம் உப்பு படர் பாறைகள்னு சொல்லுவாங்க இதை. ஏன்னா அந்த பாறைகளுக்கு இன்னொரு பேர் உப்பு படர் பாறை. ஏன்னா உப்பு தானே, ரசாயனன்றது உப்பு தானே, ஜிப்சம்ன்றது உப்பு தானே. ஸோ அதனால சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து உருமாறிய பாறைகள் மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாமார்பின்ற கிரேக்க வார்த்தை இது மட்டும், அது ரெண்டும் லத்தீனு, இது கிரேக்க வார்த்தை. மெட்டா என்றும் மார்பா என்ற வார்த்தையிலிருந்தும் பெறப்பட்டது. அதாவது மெட்டா அப்படின்னா மாற்றம்னு மீனிங்கு, மார்பா அப்படின்னா வடிவம். ஓகேங்களா, மாறி ஒரு வடிவமாக வேற ஒரு வடிவமாக மாறக்கூடிய பாறை. அதாவது அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறிய பாறைகள் என பெயர் பெறுகிறது. அதாவது தீப்பாறைகள் படிவு ஃபர்ஸ்ட் டைப்பும்
2வது டைப் பாறையும் மாற்றம் அடைஞ்சு 3வது டைப்பாக மாறுது. அதான் உருமாறிய பாறைன்னு சொல்கிறோம். 2 இது வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம். வெப்ப உருமாற்றம்னா வெப்பத்தினால நடக்கக்கூடியது. பாறை குழம்பு பாறைகளை ஊடுருவி செல்லும் போது அப்பாறை குழம்பின் வெப்பம் அங்குள்ள பாறைகளை உருமாற்றம் செய்கிறது. இது வெப்ப உருமாற்றம்னு சொல்றாங்க. இயக்க உருமாற்றம்னா பாறை குழம்பு பாறைகளோட ஊடுருவி செல்லும் போது அந்த பாறை குழம்பின் அழுத்தத்தால அங்குள்ள பாறைகள் உருமாற்றம் அடையும். அதனால அது இயக்க உருமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உலக அதிசயங்கள் ஒன்றான இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளி பளிங்கி கற்காக கட்டப்பட்டது. ஓகேங்களா? ஒயிட் மார்பிள்ஸ். இதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? தாஜ்மஹால் வந்து ஒயிட் மார்பிள்ஸ்னால கட்டப்பட்டது. அடுத்து தீப்பாறையில் இருந்து உருமாறிய பாறை. அது நோட் பண்ணி தீப்பாறையிலிருந்து உருமாறிய பாறை இயக்கத்தினால கிரானைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பளிங்கியா மாறும். வெப்ப இயக்கத்தினால வெப்ப உருமாற்றத்தினால கருங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இக்லோகைட்டா மாறும். இக்லோகைட். ஓகேங்களா? அடுத்து வெப்ப உருமாற்றத்தினால படிவு பாறையிலிருந்து உருமாறிய பாறை. ஓகேங்களா? மணற்பாறை வெண்கற்பாறையா மாறும். அப்புறம் களிப்பாறை பலகப்பாறையா மாறும். எந்தெந்த பாறை இந்த மாதிரி மாறுதுன்னு மட்டும் பார்த்துங்க. ஓகே. உருமாறிய பாறைகள் பெரும்பாலும் படிகத்தன்மை கொண்டவை. இது இம்பார்ட்டன்ட். படிகத்தன்மை கிறிஸ்டலிக்கா இருக்கும். ஓகேங்களா? உருமாறிய பாறைகள். ஏன்னா தீப்பாறையிலிருந்து தானே வருது. உருமாறிய பாறைகள் வெளிர் நிற கனிமங்கள் கருமை நிற கனிமங்களை கொண்டு அடுத்தடுத்த பட்டைகளாக காணப்படுகின்றன. ஸோ இது 2 மட்டும் நோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அடுத்து பாறையோட சுழற்சி. நீரிய சுழற்சி மாதிரியே பாறையோட சுழற்சி தான். தீப்பாறை வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்மை பாறையாக இருக்குது. அந்த பாறையிலேருந்து மற்ற பாறைகள்லாம் உருவாகுது. திரும்ப அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிதைவடைஞ்சு அரித்தல் கடத்தல் மூலமாக இன்னொரு பாறையாக வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க புவியில் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி செயல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாறை சுழற்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த சலவை கற்கள் பொதுவாக கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சலவை கற்கள் பரவலாக அழகான சிலைகள் அலங்கார பொருட்கள் குவளை மற்றும் சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்கப்பட்டன. சலவை கற்கள் எதுக்கு பயன்படுத்துறாங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பாறைகள் நிறைய பயன் இருக்கு. நிறைய கனிமங்கள் பாறைகள் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால இங்கே பயன்கள் கொடுத்துருப்பாங்க. இது பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா. சரிங்களா? அடுத்து பாறையோட பயன்கள்லாம் கீழே வந்துருங்க. இங்கே இந்த இடத்துலலாம் சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு சுண்ண எழுதுகோள் தயாரிக்க தீக்கி கட்டட பொருட்கள் குளியல் தொட்டி அடைப்பாதை பிடிக்கப்பட்ட கல் அணிகலன்கள் கூரை பொருட்கள் அலங்கார பொருட்கள் தங்கம் வைர நவரத்தினங்களோட மதிப்புக்க பொருட்கள் எல்லாமே பாறையில தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? மண் உருவாகிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து மண் அதன் உருவாக்கம். மண் அப்படின்றது பல்வகை கரிம பொருட்கள் கனிமங்கள் வாயுக்கள் திரவ பொருட்கள் மற்றும் பல உயிரினங்கள் கலந்த ஒரு கலவை தான். புவியோட மேல் மண் உருவாகிறதுனால புவியின் தோல்னு சொல்லுவாங்க. புவியோட மேற்பரப்புல மண் உருவாகிறதுனால புவியோட தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாறைகள்லாம் வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் செயல்முறைகளுக்கு உட்படுத்தப்படும் போது மண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுது. ஓகேங்களா? அடுத்து மண் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி உலக மண் நாளாக கொண்டாடப்படுகிறது. மண்ணோட கூட்டுப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் 45 வந்து கரிம பொருட்கள் தான். கரிம பொருட்கள் தான் நிறைய இருக்கும்பா. ஓகேங்களா? சாரி கனிமங்கள். ஓகேங்களா? கனிமங்கள் தான் 45%. 5% தான் கரிம பொருட்கள். நீர் 25 காற்று 25 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்து மண்ணின் குறுக்கமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியோட மேற்பரப்பிலிருந்து தாய்ப்பாறை வரை உள்ள மண் அடுக்குகளின் செங்குத்து குறுக்கு வெட்டு தோற்றம் தான். அதை பின்னாடி படமாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்குவோம். சரிங்களா? மண்ணில் உள்ளது இதுதான். 45% தாது பொருட்கள் கனிமங்கள் இருக்கும். 25% வந்து பார்த்தீங்கன்னா தங்க பொருட்கள் இலை மக்கு வேறு உயிரின பொருட்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கரிமங்கள்னு சொல்லுவாங்க. தண்ணீர் காற்று 25. ஓகேங்களா? அதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து மண்ணை வந்து நிறைய டைப்பாக பிரிச்சிருப்பாங்கப்பா. வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சல்லை மண் பாலை மண் மலை மண் இப்படி சொல்லி பிரிச்சிருப்பாங்க. முதல்ல வண்டல் மண்ணாக பார்ப்போம். வண்டல் மண் அப்படின்றது ஆற்று சமவெளிகள் வெள்ள சமவெளிகள் கடற்கரை சமவெளிகளில் காணப்படுது. சமவெளிகள் மட்டும்தான் இருக்கும் வண்டல் மண். ஓடும் நீரின் மூலம் கடத்தப்படும் நுண்ணிய துகள்களால் படிய வைக்கப்பட்டு உருவாகிறது. அதாவது மற்ற மண்வகை காட்டிலும் ரொம்ப வளமிக்கது. இது கேட்பாங்க. இல்லை அதனால நெல் கரும்பு கோதுமை சணல் உணவு பயிரெலாம் பயிரிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மண் எப்படின்னா ஆறோட வேகம் வந்து கம்மியாகிறப்ப உருவாகும்ப்பா. அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் ஆறுகளோட படிவுகள்னால உருவாகக்கூடிய ஒரு மண். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கணும். இதான் மண்ணோட அடுக்கு. ஓகேங்களா? மண்ணோட அடுக்குன்னா சும்மா சிம்பிளாக ஓனா வச்சுங்க இலை மக்க அடுக்கு. அடுக்கு கரிம பொருளாக உருவானது. இலைகள் சருகுகள் கிளைகள் மேலே பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மண்ணை என்னது இலை மக்கு தானே மேலே இருக்குது. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடையா தாய்ப்பாறை அடுக்கு சிதைவடையா அடிமட்ட பாறை ஆறு அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து லைனாக வந்துருங்க. ABC. வந்து ஈனா உயர்மட்ட அடுக்கு. அது மட்டும் நான் வச்சுட்டா போதும். ஓகேங்களா? ஏனா அதே தான் இருக்க போகுது. கரிம பொருட்களாக உருவானுச்சா. அடுத்து கரிம பொருள் ரெண்டுமே இங்கே இருக்கும். ஏல. ஓகேங்களா? மேல்மட்ட அடுக்கு. பீனா அடியில் இருக்கக்கூடிய மண். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நோட் பண்ணால் போதும். இது வந்து கொஞ்சம் ரேர் தான். கேட்டால் பொறுத்துக்களை மட்டும் கேட்கலாம். ஓகேங்களா? கேட்டால் பொறுத்துக்களை கேட்பாங்க. இங்கே பார்த்துங்க தெளிவாக இருக்கும்.
ஓனா இலைமக்கு அடுக்கு, ஏனா மேல்மட்ட மண், ஓகேங்களா. பினா அடிமண், அடுத்து ஆறுனா தாய்ப்பாறை அடுக்கு, ஓகேங்களா. பினா தாய்ப்பாறை அடுக்கு நான் வச்சுக்கோங்க. தாய்ப்பாறை அடுக்கு, இதுவும் தாய்ப்பாறை அடுக்கு, இது பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை. ஓல என்ன இருக்குது, இலைமக்கு இருக்க போது. அப்புறம் கரிம மண் அடுக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஏனா மேல்மண்ணுக்கு மேல் மண், அடுத்து பினா அடிமண் அடுக்கு, தாய்ப்பாறையிலேருந்து பெறப்பட்ட பொருட்கள் இருக்கும், ஓகேங்களா. ஆறு அப்படின்றது தாய்ப்பாறை அடுக்கு, இடையில மட்டும் வந்து உயர்மண் அடுக்கு, அது சேம் தான், சேம் கான்செப்ட் தான், சரிங்களா. அடுத்து கரிசல் மண். இது வந்து பொறுத்துக்களை தான்ப்பா கேட்பாங்க, சரிங்களா. பொறுத்துக்கள் ஏதாச்சும் 2 3 மேட்ச் இது இந்த ஓ நான் வச்சுங்க, ஓ ஏ பி ஆறு, இது மட்டும் நான் வச்சுட்டாலே ஈஸியாக அடிச்சிடலாம் பொறுத்துக்களை, சரிங்களா. அடுத்து கரிசல் மண். கரிசல் மண் அப்படின்றது தீப்பாறைகள் சிதைவடைதனால உருவாகுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, ஏன்னா கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைதனால உருவாகுது. கரிசல் மண் இயற்கையிலேயே களிமண் தன்மையும் ஈரப்பதத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. கரிசல் மண்ணில் பருத்தி நல்லா வளரும், அதெல்லாம் பருத்தி மண்ணு சொல்லுவாங்க. கரிசல் மண்ணில் பருத்தி நல்லா வளரக்கூடியதுனால பருத்தி மண்ணு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்து செம்மண். செம்மண் அப்படின்றது உருமாறிய பாறைகள் மற்றும் படிக பாறைகள் ஆகியவை சிதைவடைவதால் உருவாகுது. செம்மண், உருமாறிய பாறைகள், படிக பாறைகள் சிதைவடைவதால் உருவாகுது. இந்த மண்ணில் வந்து இரும்பு ஆக்சைடு அளவை பொறுத்து மண்ணின் நிறம் பழுப்பு முதல் சிவப்பு நிறம் வரை இருக்கும். இதுக்கு இம்பாக்ட்பா, முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த மண்ணை சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இரும்பு ஆக்சைடு தான். இம்மண் பொதுவாக அரை வறண்ட பிரதேசங்களில் காணப்படுகிறது. வளம் குறைவான இருப்பால் திணைப்பயிர்கள் போயிடுவாங்க இதில். அடுத்து சரளை மண். சரளை மண் வந்து அயனமண்டல பிரதேச காலநிலையில் உருவாகுது. அதாவது இந்த மண் வந்து அதிக வெப்பமும் அதிக மழைப்பொழிவு கொண்ட பகுதிகளில் சுவறுதல், அதாவது லீச்சிங் காரணமாக உருவாகும், ஓகேங்களா. இந்த மண் தேயிலை, காப்பி அதெல்லாம் பயிரிட ஏற்ற மண் சரளை மண், ஓகேங்களா. மலை அப்படின்னாலே காரத்தன்மையோடுது. மலை மண் அப்படின்னால மலைகளில் வந்து காணப்படும், உயரத்துக்கு ஏற்றவாறு இந்த பண்புகளோட மாறுபடும், ஓகேங்களா. மலையில் இருக்கக்கூடியது. பாலைமண்ணா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மண், ஓகேங்களா. அதாவது உவர்த்தன்மை மற்றும் நுண்துளைகள் கொண்டது. வளம் குறைந்த வேளாண்மை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா பாலைமண்ணில் வேளாண்மை பண்ண முடியாது. அடுத்து மண்ணோட அரிப்பு. மண்ணரிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை செயல்பாடு தான் மண்ணரிப்பு. மண்ணோட மேலடுக்கு நீக்கப்படுறது தான் மண்ணரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து மண்ணை அரிச்சிட்டு போகிறது மண்ணரிப்பு, இல்லை காரணம் வந்துன்னா நீர், காற்று, இதெல்லாம் மண்ணரிப்பு ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். அதாவது அரிப்படுக்கு, ஓடை அரிப்பு, நீர்ப்பள்ள அரிப்பு அப்படின்னு சொல்லி மண்ணரிப்போட வகைகளாக பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் போதும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண் உருவாக எவ்வளோ காலம் ஆகும், காலநிலையை பொறுத்து மண் உருவாக மிதவெப்ப மண்டல காலநிலை பிரதேசங்கள் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 200 400 வருஷம் ஆகும்ப்பா. 1 சென்டிமீட்டர் மண் உருவாக 200 400 வருஷம் ஆகும். அயனமண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் விரைவாக உருவாகிறது. அதாவது 200 வருடங்கள் ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 200 வருஷம் ஆகுமா. ஒரு நன்க வளமான மண் உருவாக 3000 வருஷம் ஆகுமா. அடுத்து மண்வள பாதுகாப்பு பண்ணியது. மண்ணரிப்பிலிருந்து மண்ணை பாதுகாத்து மண்வளத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை. மண்வள பாதுகாப்புனா என்னது, மண்ணரிப்பிலிருந்து பாதுகாத்து மண்வளத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை, அவ்வளோதான். அது மட்டும் தெரிஞ்சா போதும். மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், காடுகளை வளர்க்கணும். இங்கே கொடுத்துருவாங்க, காடுகளை வளர்க்கணும், மேய்ச்சலை கட்டுப்படுத்தணும், அணைகளை கட்டணும், பயிர் சுழற்சி முறை. இப்போ வேறு என்ன பண்ணலாம், பட்டைமுறை வேளாண்மை, நிலத்து சமூகத்துக்கு ஏற்ப உழுதல், படிக்கட்டு முறை வேளாண்மை, இடப்பெயர் வேளாண்மை தடுக்கிறது. இடப்பெயர் வேளாண்மை தடுக்கணும், மரங்கள் வளர்த்து காற்றின் வேகத்தை குறைக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் வளத்தை பாதுகாக்கலாம். மண்ணோட பயன் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு முக்கியமான ஒரு இயற்கை வளம். உயிரினங்கள் வாழ்கிறதுக்கும் தாவரங்கள் வாழ்றதுக்கும் அடிப்படையாக இருக்கும். மண்ணில் உள்ள கனிமங்கள் பயிர்கள் தாவரங்களுக்கு ஊட்டமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சதுதான். பீங்கான்லாம் தயாரிப்பாங்க மண்லேருந்து. மண்ணில் தான் கண்ணாடி தயாரிக்கிறாங்க. நீரை வடிகட்டியாக சுத்திகரிக்கலாம் பயன்படுத்துவாங்க, ஓகேங்களா. வேற என்ன இருக்குது, மண் அப்படின்றது மண் மற்றும் மண் வகைகள் புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்கள் ஆகும். இதை மட்டும் நோட் பண்ணிங்க, சரிங்களா. அடுத்து பார்ப்போம். அடுத்து பாறை அப்படின்றது என்ன, ஒன்று அதுக்கு மேற்பட்ட கனிமங்களோட கலவை. செடிமன்றி என்ற வார்த்தை செடிமன்றம் என்ற அதனில் நுழைந்து பெறப்பட்டது. என் பொருள் படிய வைத்தல். தீப்பாறைகள் புவியில் தோன்றிய முதன்மையான பாறைகள், அதான் தாய்ப்பாறைன்னு சொல்லுவாங்க. மண் அப்படின்றது கனிமப்பொருட்கள், திரவ பொருட்கள் மற்றும் பல உயிரினங்கள் கலந்த கலவை. இது உயிரினங்கள் வாழ துணை புரிகிறது. ரைட்டு, பார்ப்போம். இதுவே கூட நோட் பண்ணிங்க. புவியின் மேற்புற அடுக்க புவியின் மேலோடு. லாவானா என்ன, எரிமலிருந்து வெடித்து வெளியேறும் பாறை குழம்பு. பாறை குழம்புனா என்ன, புவியின் அடிப்பதில் உருகிய பாறை குழம்பு. பாறை சுழற்சினா என்ன, புவி மேலோடுகள் பகுதியில் பாறைகள் வெவ்வேறு இயற்கை சக்திகள் அக மற்றும் புறக்காரணிகள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு செயல்முறை. கீழ்கண்டவற்றில் எது வந்து பாறைக்கொள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கொள்ளம். மண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5. உயிரின படிமங்கள் இதில் வந்து காணப்படுகின்றன. படிவு பாறைகளாக காணப்படும். மண்ணோட மேல்நிலை அடுக்கு என்ன, மேல்நிலை அடுக்கு இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம். மேல்நிலை அடுக்கு வந்து கரிம மண் அடுக்கு, சரிங்களா. அடிமண் அடுக்குன்றது என்னது, ஏதானே அடிமண் அடுக்கு, அதானப்பா பார்த்தோம். ஏதானப்பா அடிமண் அடுக்குன்னு பார்த்தோம். சார் அடிமண் அடுக்கு அப்படின்றது டி, மேல்மண் அடுக்கு தான் ஏ, இல்லை அடிமண் அடுக்குன்றது டி, சரிங்களா. பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண்ணா, கரிசல் மண். மண்ணோட முக்கிய கூறுகள் எல்லாமே இருக்கும்.
எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளம் உள்ளதுனாலே வண்டல் மண் தான். வளம் அதிகமாக இருக்குனாலே வண்டல் மண் தான். பாறைகள் பட்டியல்னா பாறையியல். மண் திணைப்பயிர்கள் விளைவிப்பது. திணைப்பயிர்கள்னா செம்மண் தான். செம்மண்லாம் திணைப்பயிர் விளைவிக்கும். அது என்னென்ன விளைவிக்கிறாங்க மட்டும் பார்த்துங்க. புவியோட தோல் மண்ணு. உருமாறிய பாறைகள் ஒரு வகையான என்னது வெள்ளை பளிங்கி. வெள்ளை பளிங்கி. பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுகிறது. காசு முதன்மை பாறை. தீப்பாறையா? தீப்பாறை முதன்மை பாறை. ஓகேங்களா? அப்புறம் என்ன புக் பேக்கா? அடுத்து என்ன கிரானைட்டு. கிரானைட்டுனா என்ன சொல்லலாம்? 2வது அடியாள பாறைன்னு சொல்லலாம். கிரானைட் அடியாள பாறை. மண் அடுக்கு அப்படின்றது அடிப்பாறையில் இருக்கக்கூடியது. பாரான் தீவு செயல்படும் எரிமலை. மண்ணோட பாதுகாப்பு பயிர்பட்டை வேளாண்மை. சரிதான். 1 2 1 4 3. அடுத்து பசால்ட்டு கருங்கல். கருங்கலுக்கு வெளிப்புற தீப்பாறைகள் 2. பாறை சுண்ணாம்பு பாறை. சுண்ணாம்பு பாறை என்ன சொல்லலாம்? சுண்ணாம்பு பாறை படிவு பாறை. ஓகேங்களா? 2 4. நிலக்கரி ஆந்திரா சைட்லேருந்து உருவாகக்கூடியது தானே நிலக்கரி. 2 4 1. டென்னிஸ் நைஸ்ன்றது உருமாறிய பாறை. 2 1 2 4 1 3. 2 4 1 3 ஆப்ஷன். 2 ஆப்ஷன் இருக்கா? சரி ஓகே. 2 4 1 3. ஏபி ரெண்டுமே ரைட்டு தான்ப்பா. சரிங்களா? ஓகே அவ்வளோதான்.